இட்ஸ் ஜூன் 16 மண்டே. இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் உள்ள ஒரு ரேண்டம் டே வந்து மினி விலாகாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நான் சின்ன சின்ன ரேண்டம் கிளிப்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். பட் உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஸ்டார்டிங் டு எண்டிங் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து டெக்ஸ்சுவலாக வந்து உங்களுக்கு டேக் பண்ணி போட்டிருக்கேன். மறக்காமல் அதை ரீட் பண்ணி பாருங்கள். மசாஜ் ஜென்ரலி லிம்ஃபத்தட்டிக் சிஸ்டமில் உள்ள டாக்ஸின்ஸை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சார்ஜிங் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நைட் நான் மேக்ஸிமம் போடுறத தவிர்த்துருவேன். காலையில் போட்டோம் அப்படின்னா நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். தென் பிராணாயாமா அண்ட் மெடிடேஷன் நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் ஏரில் வந்து பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த பிராணாயாமாவுக்கு முன்னாடி சில பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் வந்து நீங்கள் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு லாங்காக வந்து உட்காந்து நம்ம ஓம் சாண்ட் பண்ணுறதோ இல்லை மெடிடேஷன் பண்ணுறதோ பாசிபிளாக இருக்கும். இது தினமுமே வந்து நம்மளோட கண்களால் சன் ரைஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்களுக்கு வந்து அவ்வளோ நல்லது. அண்ட் அதுக்கப்புறமா பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆயில் புல்லிங் வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்னோடய டீடாக்ஸ் ட்ரிங்க் தான் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளேயே வந்து மற்ற வீட்டு வேலைகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே போயிட்டுருக்கும் சைட் பை சைட். அண்ட் நான் பூசணிக்காய் வந்து காலையிலேயே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ அது கொஞ்சம் கூல் போயிருக்கும், அதனால் அதை ஜூஸ் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மாவெல்லாம் கிரைண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் வேலைகள் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு கையோட அந்த பூசணிக்காய் ஜூஸ் போட்டோம் இல்லையா, அதை வந்து எடுத்தாச்சு. வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோரும் நினைக்கலாம் டெய்லி வந்து உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியாது மார்னிங் ரஷ்லன்னு. பட் இதில் வந்து அட்லீஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் பேபி ஸ்டெப்ஸாக நினச்சி நீங்கள் எடுத்து வைக்கலாம். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்ரெஷனை வந்து நாளடைவில் வந்து கொடுக்கும். இந்த வீடியோவில் வந்து எந்திரிச்சதும் என்னெல்லாம் நம்ம குட் ஹேபிட்ஸாக நம்ம பழக்க வழக்கத்துக்குள்ளே வந்து கொண்டு வரலாம் ரொட்டீனில் அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் காலையில் எப்போ எந்திரிக்கிறோம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எந்திரிக்கிறோங்கிறதுல தான் வந்து எல்லா விஷயமே அடங்கியிருக்கு. கரெக்ட் டைமுக்கு நம்ம எந்திரிச்சிட்டோம், அதாவது நம்ம வேலைகளுக்கு பர்சனல் வேலைகளுக்கு 1 hour அட்வான்ஸாக நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த டே நமக்கு சக்ஸஸ்ஃபுல் தான். அண்ட் நான் வீக்லி 3 times மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இன் அடிஷன் டு யோகா கிளாஸ் வந்து போவேன். இது வந்து நமக்கு மசில் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதனால் அதுக்கேற்ற மாதிரி மற்ற வேலைகள்லாம் வந்து நான் ஆல்ட்ரு பண்ணிக்கிடுவேன். இப்போ இட்லி பேட்டருமே வந்து புளிச்சு ரெடி ஆயிடுச்சு, கிளாத்ஸ் ட்ரை பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1 o'clock கூட இல்லை. நம்ம எல்லாமே முடித்து லஞ்சே நான் பிஃபோர் 1 வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேஷனான விளாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் தம்ஸ் அப்பை வந்து ஒரு கமெண்ட்ஸில் கொடுத்துட்டு போங்க.